இரு சக்கர வாகனத்தை காவல்துறை பறிமுதல் செய்ததால் தற்கொலை செய்து கொண்ட இளைஞரின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். நாமக்கல் மாவட்டம் வேலகவுண்டன்பட்டி தலிகை அருகே உள்ள தட்டாத பாளையத்தைச் சேர்ந்த மணிகண்டன் டாஸ்மாக் கடையில் மது அருந்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது இரவு ரோந்து பணியில் இருந்த மேலகவுண்டம்பட்டி போலீசார் அந்த வழியாக வந்த மணிகண்டனை வண்டியை நிறுத்தி பரிசோதனை செய்தபோது மணிகண்டன் அளவுக்கு அதிகமாக மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டி வந்தது தெரியவந்தது. மணிகண்டன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இரு சக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். இதன் பிறகு உறவினருடன் வீட்டுக்கு சென்ற மணிகண்டன் வீட்டில் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். சம்பவ இடத்திற்கு வந்த ஊர் பொதுமக்கள் போலீசார் தாக்கியதால் மன உளைச்சலுக்கு உண்டாகி மணிகண்டன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நாமக்கல் எஸ்பி போலீஸ் நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை உறவினர்களிடம் காட்டி போலீசார் மணிகண்டனை அடிக்கவில்லை என்பதை விளக்கிய பிறகு உறவினர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.